அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்கள், இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். வாழ்க்கையில் சில நல்ல ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எவ்வளவு தூரத்திற்கு நாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நாடி போகிறோமோ, அதே மாதிரி நமக்குண்டான சில மைனஸ்களையும் எதன் மூலமாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இன்னும் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னோம்னா உண்மைதான், உண்மை இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அதை சில நேரங்களில் நமக்கு சில நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எப்போ பொருளாதாரம், அதிர்ஷ்டம் அப்படின்னு பொருளை கொடுக்கின்ற நட்சத்திரங்களுக்கு எப்பயுமே மைனஸை கொடுக்க வரக்கூடிய சக்தியும். அப்போ அது எந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரம்னு ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் என்ன சொன்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய 6 குடையவனோ 8 குடையவனோ 12 குடையவனோ இருந்து திசை நடத்தும் போது சிறைச்சாலை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் உண்மையான 100% உண்மை. அப்போ இந்த சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியிலையும் 8வது ராசியிலையும் 12வது ராசியிலையும் இந்த நட்சத்திரங்கள் உண்டு. ஆனால் இத்தனைக்கும் அது உங்களுக்கு தாராபுலன் உள்ள நட்சத்திரம் தான். அப்போ அந்த தாராபுலன் உள்ள நட்சத்திரமே சிறைச்சாலைக்கு அனுப்புமா அப்படின்னா, தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் போய் என்ன சொல்கிறான்னா 6 லக்கணத்துக்கு 6, லக்கணத்துக்கு 8, லக்கணத்துக்கு 12 கூடையும் போய் அதில் உட்கார்ந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் இதை என்ன சொன்னோன்னா, அதாவது நல்ல ஆதிபத்தியமுடைய நட்சத்திரம் தான். ஆனால் அதிலும் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, எல்லா ஆதிபத்தியத்திலும் 90% நன்மை இருக்கிறதுனா 10% தீமை இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். 100% எந்த நட்சத்திரமும் 100% நன்மை செய்யாது. 90% ஓகே, 10% அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மாவை நீங்கள் அவன் சொன்ன கிராமத்து பாணியில் சொன்னால், உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு. அப்போ உப்பை தின்னவன் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு மனோநிலைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 கூடிய பிணி, ரோகம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் அதில் உட்காந்து 6 குடையவன் உட்கார்ந்தாலுமே, 8 குடையவன் உட்கார்ந்தாலுமே, 12 குடையவன் உட்கார்ந்தாலுமே, இந்த 8வது நட்சத்திரத்தில், 17வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த கிரகம் நல்ல கிரகமாக இருந்தால் கவலைப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் அது கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா நான் பரிகாரத்தை சொல்லாமல் என்றைக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். ஒரு இதை தெரிஞ்ச பிறகு அதுக்கு ரெமெடி என்ன,
அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும், அவர்களே வெற்றி கொள்ளட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ இந்த 8வது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும், 17வது நட்சத்திரம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும், 26வது நட்சத்திரம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ மனித வாழ்க்கையில் வந்து இந்த 3 நட்சத்திரங்கள் நன்மையை நன்மையை செய்யும். ஆனால் அதே இதில் பயங்கரமான தீமையை தான் செய்யும். இது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. ஆமாம், 8வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா பணம், இதில் தான் பணம் இருக்குன்னு சொல்கிறான், அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்கிறான், திடீர் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ தூரத்திற்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய அழுக்கை போக்கக்கூடியது. 8வது நட்சத்திரம் அழுக்கை போக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம், வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம். அழுக்கை போக்கக்கூடியது அப்படிங்கிற இத்தனை நம்ம சொல்கிறது நம்ம தான், ஆனால் அது உண்மைதான். அதோடைய எதிர்வினைன்னு ஒன்று இருக்கு. எப்பயுமே பணம் என்று சொல்லி ஒன்று வந்து விட்டால் அது 8ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படாமல் வராது. இந்த பணத்திற்கு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து 2ஆம் இடத்தோடு 4, 8, 12 எப்பயுமே ஒரு 2ஆம் இடத்தை 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய இடங்களை விருத்தி செய்து தரக்கூடியது யார் அப்படின்னா 4, 8, 12 தான். 4, 8, 12 விருத்தி செஞ்சு கொடுத்துரும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அப்போ வந்து ஒரு ஆகுதியை பெற்று கொடுக்கின்ற ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னா கழிவுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். கழிவுகள் என்று ஒன்று இருக்கும். நமக்கு வந்து புரோட்டா மாஸ்டர் வந்து புரோட்டாவை வந்து என்ன சொன்னான்னா வந்து தட்டுக்கு வரும்போது வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே அடுப்பாங்கடத்தில் உருவாக்கும் போது வந்து என்ன சொன்னான்னா கிச்சனில் உருவாக்கும் போது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும். அதனால தான் அந்த சமையல் பண்ணுறவன் வந்து அந்த பொருளை வந்து சாப்பிட மாட்டான், அவனால் சாப்பிட முடியாது. ஏன் உருவாக்குறவனால சாப்பிட முடியல? நான் பெரும்பாலான இடங்களில் பார்த்துருக்கிறேன், ஹோட்டலில் அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து உருவாக்கி கொடுக்குறார்களே தவிர அங்கே உட்கார்ந்து அவர்கள் சாப்பிடுவதில்லை. நான் வீட்டுக்கு போயிடுவேன் சார், இல்லை வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி, அதே இடத்தில் வந்து என்ன சொன்ன உருவாக்கியவன் வந்து என்ன அந்த இடத்துல சாப்பிட்டவன் எப்படி இருக்கான்? உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அப்போ நம்ம இதெல்லாம் யோசனை பண்ணணும். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதா, அதற்கு எதிரான ஒரு தீமை ஒரு இடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ சிறைச்சாலை தோஷம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆவதுன்னு, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு 8, 17, 26 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனை இருக்கும், நன்மையும் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த திசைகள் ஓடும்போது இந்த திசையில் 8வது நட்சத்திரத்திலேயோ 17வது நட்சத்திரத்திலேயோ 26வது நட்சத்திரத்திலேயோ ஒரு மனிதனுக்கு திசை ஓடும்போது அவன் ஒரு ஜாமீன் கையெழுத்தினாலும் போடுறதுக்கு வந்து என்ன சொன்னாலும் கோர்ட்டுக்கு போகணும். இல்லை ஒருத்தனை வந்து ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு சொந்தக்காரனோ எவனோ ஒருத்தன் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவனுக்கு நாம் வந்து பிணையாக போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இல்லையா? இதனால் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது சிறைச்சாலை தோஷம் உடைய நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கே யாரெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா பணத்தை போய் தேடுறோம், பணம் கிடைக்கலைன்னா வெக்ஸ் ஆகிறோம், இல்லைன்னா கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று. அப்போ ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போகும்போது சிறைச்சாலை தோஷம் உள்ள நட்சத்திரம் இந்த 8, 17, 26 தான். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிறைச்சாலைகளை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கலாம். சிறை கைதிகள் எப்படி இருக்காங்க, சிறைச்சாலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுற்றி பார்ப்பதற்கு பெர்மிஷன். இப்படி உங்களுக்கு இந்த 8, 17, 26 நட்சத்திரங்களுடைய திசை ஓடும்போது
அந்த 8, 17, 26 நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவர்கள் நின்று திசை நடத்தும் போது நீங்கள் என்ன சொல்லணும், கண்டிப்பாக அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும். வராமலாம் போகவே போகாது, வரும். அப்போ வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா, இப்படியெல்லாம் இருக்காங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். 8, 17, 26 சிறைச்சாலை தோஷம் முடியுது. அந்த நட்சத்திரங்களில் நமக்கு திசை வந்துருச்சா, அந்த நட்சத்திரங்கள்லேருந்து திசை நடத்துச்சா, அந்த நட்சத்திரங்களோடு 6, 8, 12 உடையவர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு திசையை புத்தி அந்தரம் வருகிறதா, உஷாராயிரணும். இல்லைன்னா எதிர்பாராத சூழ்நிலையில் நமக்கு அந்த ஆதிபத்தியத்தை அது கொடுத்து விடும். ஒரு நாளும் அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நாம் இந்த மாதிரி கால சந்தர்ப்பங்கள் வரும்போது சிறைச்சாலையை சுற்றி பார்ப்பதற்குண்டான பெர்மிஷன் எந்த சிறையில் வேணாலும் நீங்கள் அங்கே போய் விசாரிங்க. அதற்கு சுற்றி பார்ப்பதற்குன்னு ஒரு நாட்கள் உண்டு, அதற்குன்னு தனி பீஸ் உண்டு. அதை கெட்டி உங்களுக்கு இத்தனாம் தேதி நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே அங்கே இருக்கிற வார்டர்கள் உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அன்றைக்கு அங்கே போய் பார்த்துட்டு சிறை கைதிகளுக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவிகள், சிறை கைதிகளுக்கு நம்மால் முடிந்த சின்ன உதவி ஜென்மத்தில் சொல்லியிருப்பாங்க, ஜென்மம் சொல்லியிருப்பாங்க. அவங்கள வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள், காலத்தால் சந்தர்ப்பத்தால் சூழ்நிலைகளால் போய் உள்ளே இருக்கிறவங்க, அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு நம்மால் முடிந்த பழங்களோ அல்லது அவர்களுக்கு திங்கிப்பதற்கோ அவர்கள் புகைப்பிடித்தால் அதற்குண்டானதை நீங்கள் கொடுக்கலாம். ஏதோ ஒன்று கொடுக்கும்போது இந்த கர்மாக்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இந்த கர்மாக்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கண்டிப்பாக இதை என்ன சொன்னான்னா, நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இப்போ தெரிந்து விட்டதா, சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கிறது. அது உங்களுக்கும் 3 இருக்குது, எனக்கும் 3 இருக்கிறது. ஏன்னா இந்த இதை என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு 33 வருஷத்திற்கு முன்னாடி அனுபவிச்ச காரணத்தினால சொல்கிறேன். அது அந்த ஒரு காலம். அப்புறம் இளமையான வயது 35 வருஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது 26 வயதில் அந்த மாதிரி ஒரு தோஷத்தை நான் அனுபவித்தேன். அதுக்கெல்லாம் சிந்தனை பண்ணிப்பேன், ஏன் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அதுலேருந்து ஜெயிச்சு வந்தாச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ இருந்தது என்று சொன்னால், அப்படி ஒரு சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு சிறைச்சாலையை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் பெர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், போயிட்டு வந்துடும். 2வது, உங்களுடைய ராசிக்கு 8வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், 17வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், 26வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், அன்றைய நாளில் போலீஸ்காரர்களிடம் போய் ஏதாவது சிக்கலான வார்த்தைகள் பேசி மாட்டிக்கொள்ளாது. நம்ம ஏதாவது என்ன சொன்னால், சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒன்றை பேச வேண்டிய சந்தர்ப்பம் அன்றைய நாளிலும் இது மாட்டி விட்டு. அப்போ நாம் போலீஸ்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்களும் இந்த 8, 17, 26வது நட்சத்திரங்கள் ஓடிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு வண்டியில் போனீங்களா, ஹெல்மெட் போட்டு போங்க, ஆர்சி புக் கொண்டு போங்க, இன்சூரன்ஸ் கொண்டு போங்க, எல்லாம் கொண்டு போங்க. வண்டியை நிறுத்திடுங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா மென்மையாக பதில் சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆயிருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்தில் இருக்கின்ற ரகசியமான விதிகள். அதுதான் இந்த 3 நட்சத்திரங்கள், சிறைச்சாலை தோஷமுடைய நட்சத்திரங்கள், 8, 17, 26 நட்சத்திரங்கள். இதில் ஆதாயமும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது, சின்ன அலங்கோலமும் இருக்கிறது என்பதை நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமலே அனுபவிச்சுட்ருக்காங்க.
நம்ம இனிமேல் வந்து இவ்வளோ விவரம் தெரிஞ்ச பிறகு அனுபவிக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஜெயிலுக்கு எதுக்கு போகணும்? ஜெயிலில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க, பிரச்சனை முடிஞ்சு வச்சு வருஷத்தில் ஒரு தடவை போங்க. அப்படி அந்த திசை காலங்கள் வந்து உங்கள்கிட்ட வரும்போது அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க, அந்த தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து அடிப்படையில் படித்த ஒரு பேசிக் எப்படி என்ன இதுங்கிறது அப்படியே கின்ஸ் எடுத்து வைக்கணும். ஜோதிடம் என்பது மண்டக்குள்ளே எத்தனை இதையும் போட்டு வைக்க முடியாது. ஜோதிடம் வந்து ஒரு கின்ஸ் எடுத்து வைக்கணும். எதையாச்சும் ஒரு இடத்துல குறித்து வச்சிடணும். ஒரு நாளைக்கு நம்ம கண்ணில் தட்டுப்படும். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா, சிறைச்சாலைக்கு போக வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த 3 தான். அதில் அட்டமாதிபதியும் 6 கூடையவன் 12 கூடையவன் இருந்துட்டான்னு வைங்க, உறுதி கம்பி எண்ணுவது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த சூழலை உருவாக்கி உங்களை வந்து நிராயுதபாணி ஆக்கிவிடும். அதை நான் வந்து 26 வயதில் அனுபவித்தேன். ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, அன்றைய ஒரு மூர்க்கத்தனமான வயதில் அப்படி நடந்தது. அதற்கு பிறகு வந்து அப்போ வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுனால வந்து டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு வலிமை இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து சால்வேஷன் ஆகி வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ஒரு நாள் மறக்க முடியாது. அந்த ஒரு நாள் இன்னும் மறக்க முடியாது. அதிலேருந்து என்ன சொன்னேன்னா வந்து, நான் வந்து அந்த எந்த ஒரு இதுக்குமே வந்து என்ன சொன்னால், போலீஸ் ஸ்டேஷன் என்று சொன்னால் போகவே மாட்டேன். ஏன்னா அதனால் வந்த ஒரு வதம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொண்டீர்கள். கண்டிப்பாக எல்லோருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். பிரச்சனையும் சொல்லிட்டேன், தீர்வும் சொல்லிட்டேன். தப்பித்துக்கொள்வது உங்களுடைய வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.